அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ராபியா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மலிதா. மலிதா அப்படிங்கிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். மலிதாங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக முஸ்லீம் வீட்டில் கண்டிப்பாக செய்கிற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக மலிதா தான் செய்யலாம் அப்படின்னு நாங்கள் இருக்கோம். அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? மலிதா செய்கிறதுக்கு பச்சை அரிசி தான் தேவைப்படும். பச்சை அரிசி நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை நம்ம என்ன பண்ணணும், நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணணும். ஏன்னா அதில் நிறையா அழுக்குலாம் இருக்கும். அதனால் 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி இந்த மாதிரி நீங்கள் அந்த தண்ணி அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஒரு கிளாத்தில் வச்சுக்கோங்க. நம்ம அந்த தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு ஒயிட் கிளாத் இருந்தால் அந்த கிளாத்தில் நம்ம அந்த கழுவின அரிசி என்ன பண்ணணும், அதை நம்ம ஃபேன் காற்று பட்டால் போதும். நீங்கள் வெயிலில் தான் வச்சு காய வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஃபேன் காற்றுலேயே நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் வச்சாலே போதும், காஞ்சிரும். நல்லா இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டு காய வச்சிங்கன்னா நமக்கு ஒரு 1/2 மணி நேரத்துலேயே சீக்கிரம் காஞ்சிரும். கரெக்டாக நமக்கு பாருங்கள், அந்த பதம் இப்படி தான் இருக்கணும். அரிசி நல்லா காஞ்சிடுச்சுங்கிறது அந்த லைட்டாக அந்த ஒரு ஈரம் தெரியும். அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்கப்புறம் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் பச்சரிசி மாவு இருக்குது அப்படின்னா நீங்கள் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணணுன்னு தேவையில்லை. எங்கள் வீட்டில் இல்லாதனால நாங்கள் இப்போது சரி வீட்டுக்கு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொஞ்சமாக வீட்டிலேயே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் பச்சரிசி மாவு. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே பண்ணிடலாம். இவ்வளோ ப்ராசஸ்லாம் உங்களுக்கு டைம் எடுக்காது. இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நமக்கு அந்த மாவு தான் வேணும் மெயினாக நமக்கு. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நாங்கள் பண்ணுற மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணிக்கோங்க பச்சரிசி மாவு. அதில் சும்மா அது ஒரு சுவைக்காக நம்ம அந்த ஸ்வீட்டை நம்ம எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம அந்த உப்பு சேர்க்குறோம். அந்த உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு சுடு தண்ணியில் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பதம் அந்த பிடிச்சி பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த பிடிக்கிற பதம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அந்த பதம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இட்லி சட்டியில் ஆல்ரெடி 10 நிமிஷம் தண்ணி நல்லா கொதித்து வந்துடும். நம்ம ஹீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதில் ஒரு ஒயிட் கிளாத் போட்டு அதில் நம்ம அந்த மாவை வச்சிட வேண்டியதான். மாவை வச்சு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷமே போதுமான ஹீட் தான் அதுக்கு. கரெக்டாக அந்த மாவு ரெடி ஆகிடும். அதை நம்ம என்ன பண்ணணும், சூடாக இருக்கும் போதே எடுத்துகிட்டு ஃபேன் காற்றுல திரும்பவும் அதை நீங்கள் ஃபேன் காற்றுல இந்த மாதிரி பரப்பி விட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த சூடுலாம் அப்படியே தணிஞ்சு ஆறி கரெக்டாக நல்லா அப்படியே அழகாக உதிரியாக இருக்கும். சூடு போனதுக்கப்புறம் நீங்கள் ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா கட்டி பிடிச்சி போயிடும். சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி நீங்கள் பரப்பி வச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும், அந்த மாவு மாதிரி கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் எள் இருந்தால் எள்ளை லைட்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, ஆயிலெலாம் இல்லாமல். நெய் மெயினாக தேவைப்படும். நெய்யை உருக்கி வச்சுக்கோங்க. சுகர் இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். நமக்கு மாவு நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி உங்களுக்கு நாங்கள் காட்டினோம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி பச்சரிசி மாவு இருந்தால் இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.